இப்ப கைலாஷம் சொல்லிட்டு நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நேற்று நாம் சரியை கிரியை யோகம் ஞானம் பார்த்தோம். அதிலே படிநிலையாக சரியில் சரியை சரியில் கிரியை என்று அப்படியே முன்னிலைப்படுத்தி ஒரு 16 படிகள் இருக்கின்றன. அதிலே சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம். அதற்கு அடுத்து ஏற்கனவே பேசும்பொழுது ஒன்று மாற்றி சொல்லிவிட்டேன். சரியை என்பதற்கு திருநாவுக்கரசுடைய வரலாறு சான்றாக அமைகிறது. ஞானசம்பந்தர் வரமாட்டுறது. அது சற்று ஏதோ ஒரு இதுல தப்பா சொல்லிட்டேன், அதுக்கு முதல்ல மன்னிக்கணும். அதுக்கு அடுத்து சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம். அதற்கு அடுத்து அப்படியே கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம். அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம். அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஞானத்தில் கிரியை ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று 16 நிலைகள். இந்த 16 நிலைகளையும் கடந்த பிறகு ஆன்மா இறைவனை உணர்ந்து தான் இயங்கவில்லை, இறைவன் தான் தன்னை இயக்கிக் கொள்கிறார் என்ற தெளிந்த நிலையை அடையும் நிலைக்கு சித்து நிலை. இதிலே சரியில் சரிக்கு உதாரணம் நாவுக்கரசடிகள். எவ்வாறெனில் இறந்தவரை பிழைக்க வைக்கக்கூடிய தன்மை ஒரே ஒருவருக்கு தான் இருக்கு, இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அதற்கடுத்து திருமுறைக்கு வேற எதுக்கும் கிடையாது. வேற எந்த நூல்களிலும் அந்த அருளாளர்கள் உயிர்ப்பித்திருப்பார்கள். இயேசு கூட இறந்தவரை பிழைப்பித்திருக்கிறார். அது போல இங்க நாவுக்கரசர் பிறப்பித்திருந்தாலும் நாவுக்கரசர் காலத்திற்கு பிறகு எனக்கு தெரிந்த 1990களிலே எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பவானிக்கு அருகில் உள்ள குமாரபாளையத்தில் பாம்பு கடிக்கு 1 குழாம் இந்த பதிகம் பாடி வைத்தியம் செய்த வைத்தியர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆக சரியில் சரியை என்பது தான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தன் செயல் என்பதை மறந்து தன்னுள் இருக்கும் சிவம் செய்கிறது என்பதை உணர்தல் சரியில் சரியை. அதற்கடுத்து நாவுக்கரசு உழவார பணி செய்த பிறகு மாலை வேளைகளில் இறைவனை பாடி இறைவனையோட ஒளியிலே கலந்தார். கடைசியில அங்க திருப்புகலூர்ல கலந்தார். ஆக அது சித்தி நிலை. அது சரியில் ஞானம் என்ற நிலைக்கு அது சரியில் ஞானம் பெற்றால்தான் சரியில் சரியை செய்ய முடியும். அது படிநிலை, அது மிகப்பெரிய விளக்கம். அது தவிர்க்க இல்லாத காரணங்களால் அதை முன்னிலிருந்து அப்படி கடைசி எடுத்துக்குவோம். அது அந்த மீதி நம்முடைய சிவபோகசாரம் வரும் பொழுது அந்த சரியினா என்ன அதை பற்றி தான். இங்கே சரியில் சரியை என்பது தான் சிவம் அல்ல என்றாலும் சிவமாம் தன்மை பெற்றவன் என்பதை உணர்ந்து தன் செயலெல்லாம் சிவன் செயலாக எண்ணி நாம் செய்யக்கூடிய செயலுக்கு சரியில் சரி. நம்முடைய நாவுக்கரசடிகள் அப்படி எல்லாம் பெருமான் அருள் ஆட்டுவித்தாள் யார் ஒருவர் ஆடாதாரே என்று அவர் அந்த பதிகம் முழுக்க பணிவித்தாள் யார் ஒருவர் பணியாதாரே கேட்பித்தாள் யார் ஒருவர் கேட்பாதாரோ. அப்படி எல்லாமே அவர் எல்லாம் சிவன் செயல் என்று பதிவிட்டு இருக்கிறார். அடுத்தது கிரியை. கிரியையிலே நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அவர் தன்னுடைய எனதுரை தனதுரையாக அவரும் நிறைய சித்தாடல் பண்ணார். சித்தாடல் செய்தால்தான் சித்தர். நாவுக்கரசடிகள் எவ்வளவு பண்ணியிருக்காருல்ல. கல் தெப்பமாகி மிதந்தது, விஷம் அமுதமானது, யானை திருப்பி எதிரியை வீழ்த்த அடிச்சது, இதெல்லாம் சித்திகள். என்ன இதெல்லாம் அட்டமா சித்திகளில் இவை எல்லாம் வரும். ஆக நாவுக்கரசடிகள் மிகப்பெரிய சித்த நிலை பெற்றோம். ஏன்னா இறந்த சித்தர்கள் என்பவர்கள் சிவனுக்கு சிவம் எதையெல்லாம் செய்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்கள்.
அதுபோல அங்கே எல்லாம் கல்லை தெப்பமாக்க லகிமா அப்படிங்கிற சித்தி கல் கனமான பொருள் லகுவாக மாறி நீரில் மிதப்பதை செய்யும் வித்தைக்கு லகிமான்னு பேர். கல் மிதந்ததா என்ன, அது பெரிய ஆய்வு. அடுத்தது இங்கு நம் ஞானசம்பந்த பிள்ளை அவர் பார்த்தீர்கள் என்றால், இதை படிடா பாவம் போயிடும். பாவத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான். அதுவும் அவர் பெரிய மனது செய்தால்தான் நேர்ந்தது. ஆனால் அவருடைய கொள்கை ஒன்று உண்டு நம் பெருமானுக்கு, குற்றமே செய்யணும் குணமென கருதும் கொள்கையுடையவர். சுந்தரதேவாவில் வரும், குற்றமே செய்யணும் குணமென கருதும் கொள்கை கண்டது நின் குறைகளல் அடைந்து பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய் சூழ் திருப்புன்கூருடான். ஆக ஞானசம்பந்தருடைய தேவாரம் தன்னை பாடி, ஞானசம்பந்தன் தன்னை பாடினான். என்ன ஒரு வழக்குண்டு. நம்முடைய திருநாவுக்கரசோ உன்னை பாடினார், ஞானசம்பந்தனோ தன்னை பாடினான், இந்த சுந்தரனோ பொன்னை பாடினான் அப்படி பேசுவாங்க. அவ்வழியிலே தன்னை நான் சொல்லிட்டேன் போடா அப்படிங்கிறது சைவத்துல கர்வம் அகம்பாவம் அப்படி தன்முனைப்பு அப்படின்லாம் கூறப்பட்டாலும் கூட அதை ஞானசம்பந்தர் செய்ய பொழுது அவரே தெளிவாக சொல்லுவார், எனதுரை தனதுரையா, எலும்பையிலையும் சாம்பலையும் பெண்ணாக்க முடியுமா என்ன? அது ஒரு சித்தி. இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவாக்குவது, அதை அவர் செய்தார். அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால், நீரை எதிர்த்து ஏடு கரையேறு, தீயிலிட்ட ஏடு எரியாமல் இருக்கும். இதெல்லாம் சித்தாடல்கள் இவெல்லாம் என்ன. ஆக அந்த கிரியையில் ஞானம் அந்த 4வது நிலையில் இருந்தார். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அட்டமா சித்திகள் ஒவ்வொரு சித்தியா வந்துடும். அதற்கு அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார், இவரு கொஞ்சம் சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அப்படி அந்த நிலையில இவர் யோகத்தில் சரி, சதா சர்வ காலம் சிவசிந்தனையோடு எல்லாம். எதனால அவர்கிட்ட தான் பேசுவார். சில ஆட்கள் மனசுக்குள்ளே பேசிக்குவார், என்ன சொக்கு இப்படி பண்ணிட்ட, ஏன் கடவுளை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிலாம் மனதோடு பேசுவது போல சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றில் நிறைய அற்புதங்கள். ஆற்றில் போட்ட ஒன்றை குளத்தில் எல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் ஒரு சித்தினா நமக்கு இறையாற்றல், இறைவனால் மட்டும் செய்யக்கூடியதை நாம் செய்வது. ஆக அது யோகத்தில் ஞானம், அந்த நிலையை பெற்றவர் நம் சுந்தரமூர்த்தி நாயனார். ஞானத்தில் ஞானம், அது ஏன்னா இறைவனை நம்ம கூட சகஜமா பேசுறது. என்னப்பா நல்லா இருக்கியா, சரி சரி வா உனக்கு இதை தரேன் அதை தரேன், நீ அருமையா பாட்டு பாடுற, நீ நல்லா இருக்க, எல்லாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு இறைவனோட சகஜமா நம்ம ஒரு மனிதர் ஒரு உருவோடு உறவாடுவது போல இறைவனோடு உருவாடும் நிலை ஞானத்தில் ஞானம். ஆக இந்த ஞானத்தில் ஞானம் பெற்றாலும் அந்த படிநிலையில் போய் ஞானத்தில் ஞானம் அடைந்த பிறகு ஒளிவடிவான இறைவனில் நாம் கலக்க முடியும். ஆனால் யோகத்தில் யோகமாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த ஒளிவடிவாக சென்று கலத்தல் அறியுது. ஏன்னா அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஆனா இங்க சரியில் ஞானம் பெற்ற நாவுக்கரசர்கள் தான் செய்த தொண்டினால் கிடைத்த இறை அனுபவங்கள் காரணமாக ஜோதியில் கலந்தார். அதுல எந்த மாற்றம் கிடையாதுல்ல. பூம்புகளூரில் ஜோதியில் கலந்தார். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை கிரியில் ஞானம் பெற்றதனால் அங்கே ஒரு ஒளி தோன்றுகிறது ஆச்சால்புரத்திலே. அதில் ஒளியில் சம்பந்தப்பட்ட அன்பர்களோடு கலந்தார். மணிவாசகர் சிதம்பரத்திலே ஒளியோடு கலந்தார். ஆனால் சுந்தர வரலாற்றிலே அது யோக சித்தி பெறும் பொழுது தூய்மையான உயிராக உயிர் மாறி அது இறைவனை நோக்கி செல்லும். வெள்ளுயிராக்கி என்னை, இவர் வெள்ளுயிரானதனால் அங்கே பெருமான் ஏறக்கூடிய யானையை அனுப்பி அழைத்து சென்றதாக வரலாறு. ஆக இங்கு எதில் அடைந்தாலும் அந்த முதிர்நிலை அடையும் பொழுது நமக்கு அந்த ஆற்றல் உண்டாகும்.
அந்த ஆற்றல் உண்டாகும் பொழுது நீங்கள் சித்து நிலையை பெறுவீர்கள். ஆனால் இந்த சித்து நிலையெல்லாம் அருளாளர்கள் செய்தாலும் கூட அதற்கான வழிமுறைகளை, வாய்ப்புகளை திருமுறையிலே பேசவில்லை. சித்தாந்த சாத்திரத்தும் கிடையாது. ஏன்னா இந்த சித்துநிலை பெற்றவர்களுக்கெல்லாம் பிறவி உண்டு. அவருக்கு உடலோடு பூமியில் இருந்து இங்கிருக்கும் ஆன்மாக்களுக்கு அவர்கள் வாழ்ந்த இடத்திலோ அல்லது அவர்களை மானசீகமாக நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சித்துநிலை பெற்றவர்கள் சிவத்தோடு கலக்க முடியாது. ஏனெனில் இவர் சிவமாம் தன்மை பெற்றவர். ஆக இவர் போய் அங்க சேர முடியாது. பெருமானோட தொடர்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால நம்முடைய திருமுறை ஆசிரியர்களோ மற்றவர்களோ சைவத்தில் இந்த அட்டமா சித்தி எது கிடைத்தாலும் வேண்டும் என்பார். நாவுக்கரசடிகள் அட்டமா சித்தி வரணும், அடங்கா மனதடக்க அட்டமா சித்தி வரணும், அடியேன் சிறிதும் வேண்டும் என்பார். அவரு வேற நிலையில அட்டமா சித்தி எனக்கு கிடைத்தாலும் கூட உன்னில் அடங்க முடியாது என்பதால் அது எனக்கு வேண்டாம். திருவாசகத்துல கூட இதெல்லாம் வேண்டாம் அப்படின்பார். ஆக இங்கே நாம் அந்த நிலை அவ்வளோ படிநிலை, அந்த படிநிலை கடந்த நிலையில் யாரேனும் உங்கள் கண் முன்னால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களை சித்தர் என்று நம்பலாம். ஏன்னா இது மிகப்பெரிய விளக்கம். மாதவசாமி காலையில கூப்பிட்டு, என்னடா நீ பாட்டுக்க முழுசா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட, எல்லாம் சித்தரை என்ன பண்ண போறாங்க, கண் முன்னால் சித்தர் என்று சொல்பவர்கள் இந்த தகுதியில் இருக்கிறார்களா என்பதை ஆய்ந்து தெளிந்து கொள்ள அவர் ஞான சம்பந்தரை போல தன்னலமற்று இருக்கிறாரா, நாவுக்கரசி போல தன்னலமற்று சேவை செய்கிறாரா, சுந்தரரை போல இறைவனை தவிர வேறு எவனிடத்தும் கையேந்தாமல் இருக்கிறாரா, அல்லது மணிவாசரை போல முற்றும் துறந்து சிவனே என்று அலைந்து கொண்டிருக்கிறாரா என்பதை ஆய்ந்து சித்தர் என்று தன் பெயரோல போட்டுக்கிறது. சித்தர் கைலை சித்தர் ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான், டிராவல்ஸ் வச்சிருக்கான். அவன் எல்லாரையும் கைலாஸ் கூட்டி போறதுனால அவன் கைலை சித்தர். என்னடா இதெல்லாம் மக்களுக்கு புரியுண்டா? அதுக்கு சொன்னா நீ பாட்டுக்கு வழக்கம் போல இது ஒரு 10 நாள் ஓட்டு இருக்கு அப்படிலாம் ஓட்ட வேண்டாம். அதனால நால்வர் பெருமக்கள் சித்து நிலை பெற்றிருந்தாலும் அவர்களை சித்தர்களாக காட்டிக் கொள்ளவில்லை. என்ன அப்படித்தானே கைலாச? எங்கேயாவது அதெல்லாம் சித்தாடல் தானே? கண்டிப்பா. அப்புறம் எங்கேயாவது தங்களை சித்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்களா என்ன? அப்ப அங்க என்ன அவன் எல்லாம் அந்தாலும் செய்யறாரு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக அதனாலதான் சைவத்துல இந்த அட்டமா சித்தி அவா வெறுக்கவில்லை வருது இல்ல, அட்டமா சித்தி மனம் அவா வெறுக்கவில்லை. அதான் சித்தாடல் தானே. இடத்துல மூழ்கி எப்படிங்க இன்னொரு இடத்துல எந்திரிக்க முடியும்? கைலாசில இறங்கி திருவையாறுல எப்படி வர முடியும்? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இதில் அவங்க ஒண்ணுமே செய்யல, பணி செய்தார்கள் இல்லையா? அவங்க பணி எடுத்துட்டு அந்த பணி பற்றற்று செய்தார்கள். நான் செய்யறேன், நான் உழவார செம்மல் என்ன உழவார திலகம் அப்படின்லாம் போட்டுக்கல. ஐயா இல்லைன்னா இத்தனை கோயில் புதுப்பிக்க உழவாரமே நடந்திருக்காது. அப்படியெல்லாம் கெத்து காட்டல. அங்க போய் திருப்பழனத்துல கிட்டத்தட்ட நாவுக்கரசடிகள் எனக்கு அடியேன் கேள்விப்பட்டவர் அங்க முள்ளுபொருகி சாமின்னு அவருக்கு பேரு. ஏன்னா இன்றும் திருநாவுக்கரசு பெருமான் திருப்பழனம் சென்ற காலத்தை இன்றும் அந்த ஊர் மக்கள் நினைவு கூறுகிறார்கள். அந்த காலகட்டத்தில என்ன செய்யறாங்கன்னா, அந்த திருவையாறு அந்த திங்களூர் பார்டர் இருக்குல்ல, அங்க இருந்து திங்களூர் ஒரு ரோடு பிரியும். அதுல இருந்து நெடுவிலும் முள்ளு கல்ல இந்த எருக்கம் செடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெட்டி ரோட்ல போட்டுருவாங்க. ஒரு முறை நானும் மாதவசாமி எல்லாம் தல யாத்திரை அப்பெல்லாம் நடந்தான் போனோம். தஞ்சாவூர்ல இறங்கி நடக்க வேண்டியதான். அப்புறம் குறித்த நேரத்துக்கு பிறகு பஸ் கிடையாது. பஸ் விட்டா என்ன பண்ணுதுன்னு போயிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன மாட்டு வண்டியில நிறைய எருக்கந்தலையை கொண்டாந்து ரோடெல்லாம் போட்டு, என்னடா இந்த முட்டா பசங்க ரோடெல்லாம் எருக்கு அதெல்லாம் போட்டுட்டு போறாங்க, இலத்தலையெல்லாம் போடுறாங்க. நெல் போட்டு பார்த்துருக்கேன், எருக்கு போடுறானேன்னு நினைச்சிட்டு இருந்தா ஒருத்தர்கிட்ட கேட்டோம், ஐயா என்னங்கய்யா விசேஷம்? இல்ல திருவையாறுல இருந்து முள்ளு பொறுக்கி சாமி இங்க வராரு. என்ன முள்ளு பொறுக்கி சாமியா? எவன்டாவன்? யாரோ ஒரு ஆளு ரோட்ல இருக்கிற முள்ளெல்லாம் பொறுக்கி போட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தா
கொஞ்ச நேரம் கழிச்சா மங்களவாத்தியம் முழங்க நாவுக்கரசடிகள் திருமேனி திருவையாறுல இருந்து திருப்பழனம் வருது. 30 நாள் அங்க பெரிய விழாவா 96கள்ல செய்வாங்க. நாவுக்கரசன் 30 நாள் அங்க தங்கி பணி செய்திருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த திங்களூர் பிரிவிலிருந்து எல்லா இடத்துலயும் அப்பூதியடிகள் தண்ணீர் பந்தல் வச்சிருக்காரு இல்லையா? அப்படித்தானே பெரிய புராணம் பேசுது. இவர் பாட்டுக்கு புல்லு வெட்டிட்டு இருந்தாரே தவிர என்னடா அப்பரடிகள் அதை பற்றியெல்லாம் இல்லை. திருப்பழனம் உளவாரம் எல்லாம் நிறைவு செய்த பிறகு ஏடா இப்படி ஒரு போர்டு இருக்கு, யாருன்னு பார்த்துட்டு போவோன்னு கடைசியா தான் அப்பூதியடிகளை பார்க்க போறாரு. அந்த திருப்பழன மகாமத்மித்யம்னு ஒரு பழைய காலத்து புத்தகம், அந்த ஊர் தலைவரலாறு. அதுல நாவுக்கரசடிகள் உழவாரம் எல்லாம் செய்த பிறகு அப்பூதியடிகளை பற்றி கேள்விப்பட்டு அங்க போறார். போனதான் நான் தான் திருநாவுக்கரசர் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. சொன்னாரே என்ன வரலாறு இருக்கான்னு? இல்ல இல்ல இல்லதானே கைலாசு? அப்ப அந்த எளிமை, அது பக்குவ நிலை, அந்த பக்குவ நிலை அடைஞ்சிட்டா அவங்க சித்தர் பித்தர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு போட்டுக்கிறது பூரா போட்டுக்கிட்டு துட்டு பண்ணதானே, போட்டி கம்பெனி நடத்துறதுக்கும் அதுக்கு தான் இதெல்லாம். ஆக உங்கள் முன்னால் யாராவது நான் சித்தன் அப்படின்னு வந்தா அவர்கிட்ட இந்த சரியில் கிரியை, சரியில் ஞானம், இதை பற்றியெல்லாம் ஏதாவது சொல்லுங்கயா. ஏன்னா அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு அந்த அட்டமா சித்தி பெறும் பொழுது அமைதியாயிடுவாங்க. சித்தம் தெளிவுங்க சிவமானார். சித்தர்கள் யாரும் இந்த மருத்துவம் அதெல்லாம் நிறைய சித்தர்கள் உயிர்கள் பண்ணிட்டு சில மூலிகை பற்றி எல்லாம் கூறியதாக இருக்கு. ஆனா அகத்தியர்ல 8 அகத்தியர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வைத்திய சாஸ்திரம். இப்படி தம்பி கைலாஸ் இருக்கான்னா எப்படி பார்த்தாலும் சிவனடியார்கள் டோட்டலா தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 கைலாஸ் இருப்பாங்க. அகத்தியர் 8 பேர் இருக்காங்க. வசித்துவம் பெற்றவங்க 16 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பேர் அது என்னன்னா அந்த தகுதி. அகத்தியம், அகத்தில் இருக்கும் ஈசனை கண்டவன் அகத்தியன். ராமாயணத்துல வர்ற அகத்தியர் வேறு, அந்த ராவணன் கூட வீணை அவர் வேற அகத்தியர். வாதாபி அகத்தியன், அவர் தான் வாதாபிங்கிற அசுரனை கொண்டு அந்த கடல் வற்ற செய்தவர். அப்படி நிறைய இருக்கு. அதனால சும்மா தெளிவா 18 பேர்னா அவங்க 18 பேரு. அவங்க எல்லாரும் அவங்க வாழ்வியலை செஞ்சுட்டு அகத்தியர் எங்கேயும் போய் அகத்திய சித்தர்னு எங்கேயாவது எந்த நூல்லையாவது எழுதியிருக்காரா என்ன? எந்த அகத்தியராவது எழுதியிருக்காங்களா என்ன? வசிட்ட சித்தர்னு போட்டிருக்காரா என்ன? காகபூசுண்ட சித்தர்னு போட்டிருக்காங்க என்ன? அவங்களாம் அப்படி வாழ போட்டுக்கவே இல்லை. இன்னைக்கு அவங்க பேரை வச்சு பிழைக்கும் கூட்டம் தங்களையும் அவருடைய கரூர் தேவருடைய வம்சாவளின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. கரூர் தேவர் நம்முடைய என்ன ஊரது, கரூர்ல ஆலயத்துல பாத்திரம் துளைக்கு கொண்ட பரிசாரகர். அவர் பெரிய அப்படியெல்லாம் கிடையாது, செய்த சேவையை சிறப்பாக செய்தவர், அவ்வளவுதான். அப்புறம் அவருடைய அந்த சமயத்துல கோயிலுக்கு வர்றவங்க யாராவது உடல்நலம் சரியில்லைன்னா பசுபதி இவங்களை குணப்படுத்துன்னு திருநீர் வச்சு விடுவாராம், அவர் குணமாயிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய புகழ் பல மக்களும் வர்றவங்க எல்லாம் இவரை தேடி வர அங்க இருந்த பொறாமை வயப்பட்ட பிற அன்பர்கள் இவனை எப்படியா இவன் எல்லாம் வர்றவங்களா இவனையே கேட்கறான், அதனால இவன் இருக்கிற வரைக்கும் வம்பு, அதனால இவனை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும் பொழுது பசுபதீஸ்வரர் கரூர் தேவருடைய கனவில் போய் உன்னால் ஆக வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன, உன்னிலை உணராத இந்த இடத்தில் நீ இருக்க வேண்டாம், தலையாத்திரை செல்னு பசுபதீஸ்வரர் சொல்றாரு. அதுக்கு பிறகு அப்படியே கிளம்பிடுறார் நைட்டா கோயிலை விட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டு ராஜராஜேஸ்வரத்துல அந்த சாமி பிரதிஷ்டை இருப்ப மருந்து இருகல தாம்பூலம் போட்டு துப்புறாரு. அப்புறம் அவர் போயிடுறாரு. அங்க இருந்துட்டு மடலாம் வச்சு நடத்தல. அப்புறம் திருநெல்வேலி வரும் பொழுது அகத்தியர் ஒவ்வொரு கோயிலையும் போகும் பொழுது வாசல்ல இருந்து கூப்பிடுறான், இவரு பசுபதி இருக்கின்றீராம் வரான் காலையில. அதே பழக்கத்துல மதுரைக்கு போனா சொக்கா இருக்கின்றீரா சோமசுந்தர அப்படி கேட்கிற மாதிரி திருநெல்வேலி போறப்ப கரூர் தேவருடைய பக்குவ நிலை உலகுக்கு உணர்த்துறதுக்காக இப்ப நெல்லையப்பர் கோயில் கிட்ட போய் நெல்லையப்பா இருக்கின்றீரான்னா நெல்லையப்பருக்கு சற்று அமைதியாக இருந்தார். இதெல்லாம் வரலாறு. அப்ப அங்கிருந்து நம்முடைய கரூர் தேவர்
ஓ நெல்லையப்பர் இல்லை போலும், ஆகவே எருக்கு இங்கு சென்னல் அங்குன்ட்டு அவர் போயிட்டாரு. அங்க மணலூர் அப்படிங்கிற இடத்துல போய், மானூரா மணலூரா, மானூர் தான் நினைக்கிறேன், அங்க திருநெல்வேலி இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல அங்க போய் தங்கிறாரு. மழையின்றி தாமிரபரணி வறண்டு எல்லாம் நெல்லையப்பர் கோயில்ல மட்டும் இல்ல, வயலெல்லாம் வெறும் வெள்ளரிக்கா முளைச்சிருச்சு. எல்லோரும் ஊர் மக்கள்லாம் போய் நெல்லையப்பரிடம் முறையிட, என் நண்பன் கருவூர் தேவன் இந்த மாதிரி மானூர்ல இருக்கான், அவனை தாங்கள் நான் போய் அழைத்து அவன் ஒரு சாபம் கொடுத்துட்டான், அது நீங்கினாதான் இதெல்லாம் சரியாகும், இது மாதிரி அவன் எங்கு போனாலும் இருக்கின்றான்னு கேட்பான். நான் கொஞ்சம் அசந்து இருந்துட்டேன், அந்த சமயத்துல நான் இல்லைன்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு இன்றைக்கு கூட அந்த சம்பவம் திருநெல்வேலியில் நிகழுது. ஆச்சரியமான நிஜம். அப்புறம் சாமி போய் கரூர் தேவா விட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, சென்னல் இங்கு எருக்கு அங்குன்னு சொன்ன பிறகு அந்த சம்பவத்தை இன்று வரை தாமிரபரணி வற்றியதா வரலாறு கிடையாது. அது அந்த பகுதி மக்களுக்கு தெளிவா தெரியும். தாமிரபரணி ஆத்துல தண்ணியே இல்லைன்னா வளம் குன்றாத ஒரு அற்புதமான ஏரியாவா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. காரணம் கரூர் தேவர். அவரு எங்கேயும் போய் இதெல்லாம் வச்சு மடம் கட்டிக்கிட்டு டாம் பண்ணல. அப்புறம் அங்கிருந்து பசுபதீஸ்வரை பார்க்க வராரு. அங்க அர்ச்சகர்லாம் இவர் உள்ள வரக்கூடாதுன்ட்டு அங்கிருந்த மற்ற பொறாமை பிடித்த அன்பர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நடைய சாத்திட்டு இவர் காலையில நைட்டு தங்கிட்டு காலையில அமராவதி ஆத்துல குளிச்சுட்டு வரும் பொழுது சில ஆட்களை வைத்து அவரை கொலை செய்ய அனுப்புறாங்க. கரூர் தேவர் அப்படியே வந்ததும் இங்க திட்டிவாசல் தான் திறந்திருக்கு, பார்த்தாரு. பசுபதி அப்படின்னாரு. பசுபதி அப்படின்னாராம். திட்டிவாசல் வழியா தான் சாமிக்கு கிட்ட கூப்பிட்டதுனால சாமி சற்றே நீங்க திட்டிவாசல் பார்த்தா சாமி முகம் அந்த அளவு சாஞ்சிட்டாரு பசுபதீஸ்வரர். இன்னைக்கும் சற்று சாய்ந்த நிலையில தான் இருப்பார். கரூர் தேவருக்காக லிங்கம் சாமி அப்படி சாய்ந்து, வா கரூர் வா அன்பனே அப்படின்னாரு. போய் கரூர் தேவர் சமாதி ஆயிட்டாரு. இன்னைக்கு அவரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பொழைக்கிறாங்க. ஆனா அவர் வாழக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு சமுதாயம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில சில ஆற்றல் பெற்றிருந்தா அதை வச்சு பணம் பண்றதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை வச்சு பணம் பண்ண குகை நமச்சிவாயர் கூட அது நிகழ்ந்தது. என்ன அதுக்கு குகை நமச்சிவாயர் திருவண்ணாமலை வாயில் இருந்து எல்லாருக்கும் ஏதோ செஞ்சுட்டு இருந்தப்ப அவரை காட்ட கூட்டி போறேன்னு திருவண்ணாமலைக்காரங்களை நிறைய பணம் பிடிங்கிருப்பாங்க போல. அவர் உடனே போய் மேல குகையில போய் தங்கிட்டார். அங்கேயும் விடலை இவனுங்க. சும்மா அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணவும், மூடர்கள் வாழும் அப்படின்னு ஏதோ ஒரு 4 வரி எழுதி கடைசியில திருவண்ணாமலை பாலூர் அழிந்து போட்டோம் அப்படின்ட்டு எழுத வரக்குள்ள அண்ணாமலையார் அவர் கையை பிடிச்சுதான், நமசிவாயம் நானும் இருக்கிறேன் திருவண்ணாமலையில்னாராம். அதனால விட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கு குகை நமச்சிவாரு திருவண்ணாமலை அந்த ஊரையா அழிச்சிருப்பார். என்ன அவ்வளோ எல்லா காலத்திலும் அந்த உண்மையான சித்துநிலை பெற்றவர்கள்லாம் யாராலும் முழுமையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.